கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு பாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. இந்த 16 செல்வத்தை பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய என் அன்பு உறவுகளான மேஷ ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் கிடைக்க அம்பாள் அபிராமி அருள்பாலிக்கிறார். அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷராசி உள்ளங்களே, பராபவ வருஷம் பிறக்கிறது. பாரபட்சம் இல்லாமல் நம்மளுடைய எண்ணங்களை எல்லோரிடத்திலும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. இதுவரைக்கும் எத்தனையோ வாய்ப்புகளை நாம் இழந்திருக்கிறோம். சில வாய்ப்புகளை தட்டி பறிச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பராபவ வருஷத்தில் மேஷராசி உள்ளங்களுக்கு பொறுமையின் குணம் கொஞ்சம் அதிகரிக்க போகுது. உங்கள் குணத்தில் பொறுமை சேரப்போகுது. பொறுமையாக ஒரு விஷயத்தை டார்கெட்டை அடைய போகிறீங்க. இன்னையிலிருந்து இதை மட்டும் பிளான் பண்ணிங்க. எது இருந்தாலும் நம்மளோட பொறுமை இருக்குப்பா. நிழல் மாதிரி பொறுமையும் சேர்ந்து பயணிக்கும் பொழுது பராபவ வருஷம் பலர் முன்னாடி நீங்கள் ஒரு செலிபிரிட்டியாக வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தும். ஆக தமிழ் புத்தாண்டு ஒரு சிறப்புமிகு தருணமாக அமைகிறது. இந்த பராபவ வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 7.5 சனியாக டிராவல் பண்ணுறார். குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 4வது வீட்டிலே சஞ்சரிக்கிறார். உச்சம் பெற்ற வீட்டிலே சஞ்சரிக்கும் பொழுது சனி வலுவிழந்து போயிடுவார். இப்போ சனி வலுவிழந்து போகும்போது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தது, மனசில் ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தது, மனசில் நீங்கள் டார்கெட் போட்டு வச்சுருந்த விஷயத்தெல்லாம் படபடப்பாக செய்ய போகிறீங்க. ஸோ இந்த பராபவ வருஷத்தில் ஒன்றும் பெரிய கேள்விக்குறிகள்லாம் வரப்போகிறது இல்லை. முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. கேள்விக்குறினா என்ன? நம்ம மனசில் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்பப்படுமா அப்படின்னா அது மாதிரி கேள்விகள் எழுப்பப்படும். ஆனால் அது ஆச்சரியமாக பதில் கிடைக்கும். அதுதான் இந்த பராபவ வருஷம். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ், நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையில் இந்த பராபவ வருஷம் மூலமாக லாபத்தை, கணிசமான லாபத்தை பெற போகிறீங்க. அதனால் பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களோ வேலை சம்மந்தமான விஷயத்திலோ ஏதாவது இடர்பாடுகள் ஏற்பட்டுருங்கிற சின்ன ஐயம் கூட மனசில் வந்துட வேண்டாம். உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைங்க மேஷராசிக்காரர்களே. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக வந்து சேரும். நல்ல வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்பல்சரி உங்களுக்கு இந்த பராபவ வருஷத்தில் அமைகிறது. இதை விட ஒன்று என்ன தெரியுமா? தைரியம் அதிகரிக்க போகுது. என்னால் முடியும், நான் செஞ்சுருவேன், நான் பார்த்துப்பேன், இந்த கடந்து தான் போக போகிறேன், என்ன பண்ணுவாங்க, எவன் கண்ணில் விரலை விட்டு ஆட்டினாலும் பரவாயில்ல, நான் வருவேன் அப்படிங்கிற ஒரு பெருத்த தன்னம்பிக்கை உங்களை இழுத்து செல்ல போகிறது. அதனால் நல்ல லாபத்தை அடைய போகிறீங்க. மிக முக்கியமாக பணவரவு உயரப்போகிறது. உங்கள் வீட்டில் இப்போ பாருங்கள், என்ன உங்கள் வீட்டில் ஒரு பொருள் இருக்குது, உங்கள் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குது எல்லாம் பார்த்துக்குங்க. இந்த இயரோடைய எண்டில் பாருங்கள், இது கண்டிப்பாக அடுத்த சதவிகிதங்களை நோக்கி போயிருக்கும். இப்போ 100% உங்கள் வீட்டில் இப்போ எப்படி இருக்குன்னா, அடுத்த இந்த பராபவ வருஷம் முடிவில் பார்த்தீங்கன்னா 160% நன்மைகள் இருக்கும். அப்போ நன்மைகளை உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பணவரவுகள் மூலமாக நடக்கிறது. எதிர்பார்த்த பண உறவுகள், நம்ம சொந்தங்களில் கொடுக்க மாட்டேன் மறுக்கப்பட்ட உறவுகள் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க போகிறாங்க. தொழிலில் போட்டு இழந்த விஷயத்தை மீண்டும் பெறப்போகிறோம். ஸோ மேஷத்திற்கு இது ஒரு அருமையான நேரம். அது மட்டும் இல்லை, சில நண்பர்கள் உதவி பண்ண போகிறாங்க. நல்ல நண்பர்கள். சில பேர் குடி கெடுக்கிறதுக்குன்னு இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த காலத்தில் விட்டு விலகி போயிடுவாங்க. நம்மளை பெரிய பிரச்சனைகளுக்கு ஆட்படுத்தப்பட்டவர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்து கணிசமான வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க. தலைமை திறன் உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஆக நீங்கள் தலைமைக்கு வரப்போகிறீங்க. நீங்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கப் போகுது. உங்கள் தலைமையில் நல்லது நடக்கப் போகுது. இந்த காலகட்டத்தில் நாம் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஐடியாவும் பார்த்துருவோம். கோபம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதனால் கோபத்தை தனிமைப்படுத்துகிறோம். அடிக்கடி என்ன பண்ணணும்? தண்ணி குடிச்சுக்கினே இருக்கணும். இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா விசு குடிப்பார். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்ததுன்னா உடனே அவங்க மனைவி கொண்டு வந்து தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி குடிங்க அப்படின்வாங்க. அது மாதிரி இந்த மேஷராசிக்காரங்க பக்கத்தில் ஒரு தண்ணி பாட்டில் வச்சுங்க.
எப்பப்பெல்லாம் எப்போ கோவம் வருதோ, ப்ரெஷர் வரும்போது தண்ணி குடிங்க. கோவம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும். அதையெல்லாம் காதில் ரொம்ப அளவில் கண்டுக்காதீங்க. நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பண்ணுறதா இருந்தால் அந்த இடத்துல இருங்க. இல்லைன்னா நீங்கள் நவுந்து போங்க. அந்த பிரச்சனைகள் திருப்பி நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவு அதிகரிக்கும். சுப செலவுகளாக மாறுகிறது இந்த வருஷத்தில். சுப செலவுகள் ஒரு கட்டாயம். இதுக்கு முன்னாடி நம்ம கையில் ரொம்ப பக்குவமாக வச்சுருந்த பணங்களை கொடுக்க வேண்டிய கட்டாயம், விரயம் பண்ண வேண்டிய நிர்பந்தம், அது வேறு எங்கேயும் இல்லை. நம்ம சொந்தக்காரர், உறவுக்காரர், நம்ம வீட்டில் உள்ளவங்க டிக்கெட் மூலமாக தான் இது நடக்க போகுது. உடம்பில் அடிக்கடி சோர்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி சோர்வுகள் வரும்போது தைரியத்தை ஏற்படுத்திக்கணும் பிள்ளைகளா. மேஷராசி பிள்ளைகள், தைரியம்தான் இந்த காலத்தில் மிகப்பெரிய அனுகிரகத்தை கொடுக்கும். இந்த தைரியத்துக்கு என்ன பண்ணணும்னா ஹனுமார் செவ்வாய்க்கிழமை உங்களோட ஃபேவரட் டே மேஷராசிக்கு என்றைக்குமே செவ்வாய்க்கிழமைங்கிறத ஞாபகம் வச்சுக்கிங்க. செவ்வாய்க்கிழமை ஹனுமார் வழிபாடு பண்ணுங்கள். ஹனுமான் சாலிசா பாராயணம் பண்ணுனா ரொம்ப விசேஷம். இந்த காலகட்டத்தில் பராபவ வருஷம் எதிர்பார்க்கிறதை விட நன்மைகளை அதிகமாக கொடுக்கும். நம்புங்க, நல்லது நடக்கும். மேஷத்தை பொறுத்தவரை இந்த வருஷத்தில் தகுந்த இடமாற்றங்கள், தகுந்த பதவி உயர்வுகள், தலைமை திறன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. நம்பலாம். ஹனுமான் சாலிசா படிப்பதும் செவ்வாய்க்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் மேஷராசிக்கு தன்னம்பிக்கை அதிகமாக கிடைத்து விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். கோபத்தை குறைக்க தண்ணி குடிச்சிங்கன்னு சொல்லிட்டேன். வேறு எதுவும் பெரிய அளவில் இந்த வருஷத்தில் பிரச்சனைகள் வராது. சின்ன சின்ன பிரச்சனைகளை அழகாக சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. டோன்ட் ஃபீல். தமிழ் புத்தாண்டு பல தகராறுகளை அழகாக சமாளிக்கக்கூடிய, பாரபட்சம் இல்லாமல் ஒரு நீதியை வழங்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நல்லது நடக்கும். கடவுளுடைய துணை உங்களுக்கு இருக்குது. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு தடவை சொல்லிடுறேன், இந்த தமிழ் புத்தாண்டில் என்னென்ன சுப விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதையும் ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுத்துட்றேன். பராபவ வருஷத்தில் முக்கியமான பகுதிக்குள்ளே இப்போ தான் வந்திருக்கிறோம். இத்தனை விஷயங்களை இப்போ பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் சொன்னோம். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி நான் பேசியிருக்கிறேன். நீங்கள் இந்த ராசியில் பிறந்தது உங்களுக்கு பெரிய பலன். உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அதை முதல்ல தெரிஞ்சுங்க. உங்கள் ராசிநாதனே உங்களை காப்பாற்றுவார். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ராசிக்காரர்கள் நம்ம செய்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். வேலை விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். பண விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். குட் ஃப்ரெண்ட்ஷிப் கன்ஃபார்மாக நல்லா அமைவாங்க. பழையதை விட புதிய தொடக்கங்கள் இந்த வருஷத்தில் அதிகரிக்கும். பழையதை விட புதிய தொடக்கங்கள், ஒரு விஷயத்தை நான் புதுசாக ஆரம்பிக்கிறேங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சியை இந்த வருஷத்தில் பெற முடியும். பொறுமையாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அது உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்த போது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மன தைரியம் இந்த வருஷத்தில், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய முன்னேற்றம். தைரியத்தை வச்சுக்கிங்க. ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் எடுங்க. ஆன்மீகம், குரு மந்திரம். காலையில் எல்லாரும் ராம மந்திரம் சொல்லுங்கள். மாலை நேரத்தில் சிவ மந்திரம் சொல்லுங்கள். எல்லோரும் சொல்லுங்கள். இந்த வருஷத்தில் இதுதான் பரிகாரம். பராபவ வருஷம் அனைவருக்கும் மாற்றத்தை கொடுக்கும். அது உங்கள் ராசிக்கு மாற்றம் கண்டிப்பாக உண்டு. வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. பொறுமை இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த வருஷம் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நீங்கள் நம்புங்க, இதுதான் உண்மை. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டத்திற்கான தேவதைகள் உங்களுக்கு மிக ரகசியமாக அனுகூலத்தை கொடுக்க போகிறாங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்க. தினசரி ஒரு சின்ன மேஜிக் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முடிஞ்சதுன்னா இந்த மேஜிக்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா டெஃபினெட்லி இந்த மேஜிக் உங்களுக்கு சக்ஸஸ் உண்டாக்கும். ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியுமா? ஒரு 11 நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் ஒதுக்க முடியும் அப்படின்னா, இந்த 11 நிமிஷம் ஒரு நாளையில் 11 நிமிஷத்தை மட்டும் எடுத்துங்க. 11 மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷத்தை எடுத்துக்கணும். 48
மினிட்ஸ். அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு 48 மணி நேரத்தை எடுத்துக்கணும் ஒவ்வொரு மாதமும். அவ்வளோதான். ஒரு நாளைக்கு 11 நிமிஷம், ஒரு வாரத்துக்கு 48 நிமிஷம், ஒரு மாதத்துக்கு 48 ஹவர்ஸ், 48 ஹவர்ஸ். இதை மட்டும் நீங்கள் ஒரு பிளானாக எடுங்க. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 11 நிமிஷம் ஒவ்வொரு நாளும் மன அமைதியாக இருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல குளிர்ந்த இடம், உங்களுக்கு பிடிச்ச இடமெல்லாம் குளிர்ந்த இடம், அங்கே உட்காந்துருங்க. பிடிச்ச நேரத்தில் உட்காருங்க. கட்டாயமாக ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டுலாம் உட்காந்திங்கன்னா அது பிடிச்சதாக இருக்காது. ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக, ஒரு 15 நிமிஷம் டைம் கிடைக்கிது, அதில் ஒரு 11 நிமிஷத்தை எடுத்துக்கிறோம். கால்குலேட்டர் எடுத்துக்கிறோம், அதை வாட்ச் எடுத்துக்கிறோம், இல்லை செல்ஃபோன் எடுத்துக்கிறோம், கரெக்டாக டைம் பார்த்துக்கிறோம். செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போட்டுட்டு அந்த இடத்துல ஒலி இருக்கவே கூடாது. நல்ல கவனிங்க, ஒலி இருக்கவே கூடாது. அதுதான் முக்கியம். கண் திறந்து பார்த்ததுன்னா வெளிச்சம் வெளியில் தெரியும். நம்ம பக்கத்தில் ஃபுல் லைட் ஹோல்டரில் உட்காரக்கூடாது. அந்த இடம் டம்மியாக இருக்கணும். ரொம்ப அதுக்குன்னு இருட்டாக இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய ஒளி எப்படி இருக்கணும், நம்மளை கண் எரிச்சல் அளவுக்கு இல்லாமல் ஒரு 11 நிமிஷம் அமைதியாக எதையாவது ஒன்றை உற்று நோக்கி அப்படியே இருங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஒவ்வொரு நாளும் 11 நிமிஷத்தை எடுத்துங்க. அந்த மனசை அப்படியே காம் பண்ணுங்க. அடுத்த நாளுக்கு இந்த மனசு இயங்கணும். இது அப்படியே தொடர ஒரு 11 நாள்லேயே பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் முதல் 11 நாள்லேயே முன்னேற்றம் ஆரம்பிச்சிடுவீங்க. அப்புறமா இந்த 11 நிமிஷத்தை எப்படி கிடக்கணும் அப்படின்னா, இதை தொடர்ந்து செய்யணும். டெய்லி வாரம் 48 நிமிஷத்தை கொண்டு வரணும். அதில் ஒரு வாரத்தில் ஒரு நாள், எந்த நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு 7 நாள் கழிச்சு தான். இந்த 48 நிமிஷம் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சிந்திக்கணும். ஏதாவது ஒரு விஷயம், எனக்கு வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், இடம் மாறணும், இடம் மாறணும், பணம் வரணும்னா பணம் வரணும், அதை மட்டும் சிந்திக்கணும். வேறு அப்பயும் செல்லெல்லாம் மியூட்டில் இருக்கணும், அதாவது ஃப்ளைட் மோடில் இருக்கணும். எதை பற்றியும் திங்க் பண்ணக்கூடாது. இந்த 48 நிமிஷம் மாதம் 48 மணி நேரம், அதாவது 2 நாள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்தையும் இப்படி தூக்கி வச்சுட்டு ஏதாவது ஒரு 2 நாள் மட்டும் இந்த 48 நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, இந்த 11 நிமிஷம் காமாக இருந்ததை 48 மணி நிமிஷம் யோசிச்சிங்கல்ல, அந்த 48 நிமிஷம் யோசித்ததை அந்த 2 நாள், அந்த 48 மணி நேரத்தில் அதுக்கான பயிற்சி எடுங்க, அதற்கான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக வளர்ச்சி அடைவீர்கள். இந்த தத்துவத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆக போகுது. ஸோ உங்களுக்கான கணக்கு இதுதான். இந்த காலக்கணக்கை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி உண்டாகும். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். 11 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 நிமிஷத்தை மறந்துடாதீங்க, 48 மணி நேரத்தை மறந்துடாதீங்க. நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.